வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்த பொதுஜன பெரமுனவின் 92 உறுப்பினர்களாலும் 10,000 வாக்குகளை கூட பெற்றுக் கொடுக்க முடியாது என விஜிதாசு ராஜபக்ச தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் வழங்கப்படாமை மிகவும் வருத்தம் அளிக்கும் விடயம் என சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் கவலை. அர்ஜுனாவின் வருகையால் நடுங்கும் தமிழ் அரசியல் மெகா கட்சி, அவர்களது நட்சத்திர வேட்பாளருக்கு ஏற்பட்டுள்ள கிளி. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள பொதுஜன பெரமுனவின் 92 பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் 10,000 வாக்குகளை கூட ரணிலுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாது எனவும் முன்னாள் நீதியமைச்சரும் ஜனாதிபதி வேட்பாளருமான விஜிதாசு ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் வலுவான அரசியல் கட்சியாக ஒரு காலத்தில் காணப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முடியவில்லை. அத்துடன் அந்த கட்சியின் தலைவருக்கு தேர்தலில் போட்டியிட ஒரு கட்சி கிடைக்கவில்லை. மறுபுறத்தில் 69 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு மொட்டு கட்சியினால் வேட்பாளர் ஒருவரை தேடிக்கொள்ள முடியாது திண்டாடி இறுதியில் ஒரு வேட்பாளரை கண்டுபிடித்துள்ளது. இதன் மூலம் ஒரு விடயம் தெளிவாகின்றது. பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 225 பேரில் 25 பேர் கூட அடுத்த தேர்தலில் பாராளுமன்றம் செல்ல மாட்டார்கள் என்பதோடு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து 92 உறுப்பினர்களும் கூட்டாக இணைந்த 10,000 வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதேவேளை எனக்கு ஆதரவளித்து வந்த மைத்திரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொள்ளப் போவதாக கேள்விப்பட்டேன். அவர் அவ்வாறு சென்றால் மிகவும் நல்லது என்று நினைக்கின்றேன் என்று தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜிதாசு ராஜபக்ச மேலும் தெரிவித்தார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் செயலகத்தில் வியாழக்கிழமை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் வழங்கப்படாமை மிகவும் வருத்தமளிக்கும் விடயம் என சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாள சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் கூட பெண்களுக்கு உரிய இடமும் சமமான இடமும் வழங்கப்பட வேண்டும் என கட்சித் தலைவர்கள் பெருமையுடன் கூறினாலும் நாடாளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 6% குறைவாகவே காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு நாட்டின் பெண் உரிமைகள் தொடர்பில் அனைத்து கட்சி தலைவர்களும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். இம்முறை பெண் பிரதிநிதித்துவம் இல்லாத ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியல் துடுப்பு இல்லாத படகு போன்றது என்றும் அமைச்சர் கீதா குமாரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான கடிதங்கள் விரைவில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் பின்னர் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு அண்மையில் கூடியது. கட்சியிலிருந்து ஒருவரை வேட்பாளரை நியமிப்பது என்று முடிவு செய்யப்பட்டதோடு அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எம்பிக்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. எவ்வாறாயினும் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த எம்பிக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த சில வாரங்களாக அந்த கட்சியின் அரசியல் சபைக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையினை ரத்து செய்யுமாறு அந்த கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையில் கடவுச்சீட்டுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. புதிய குடிவரவு சட்டமூலத்தை பரிசீலிப்பதற்கு வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் முன்னிலையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அழைக்கப்பட்டிருந்த போது இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டது. இதன்போது இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அக்டோபர் மாத இறுதிக்குள் 50 லட்சம் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கனேடிய அரசாங்கத்தினால் அண்மையில் புதுப்பிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அடங்கிய பட்டியலில் புலிகள் அமைப்பு மீளவும் உள்ளடக்கப்பட்டிருப்பது குறித்து இலங்கை அரசாங்கம் வரவேற்பு வெளியிட்டுள்ளது. கனேடிய அரசாங்கம் கடந்த 2006ஆம் ஆண்டு தொடக்கம் புலிகள் அமைப்பினை தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் உள்ளடக்கியதுடன் இது 5 வருடங்களுக்கு ஒருமுறை மீளாய்வுக்குட்படுத்தப்படும். அதற்கமைய இந்த வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி அந்த பட்டியல் மீள புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு புதுப்பிக்கப்பட்ட பட்டியலிலும் புலிகள் அமைப்பு உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்து வெளிவிவகார அமைச்சினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கனடாவை தளமாக கொண்டு இயங்கிய உலக தமிழ் அமைப்போடு இணைந்ததாக புலிகள் அமைப்பையும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் தொடர்ந்து உள்ளடக்குவதற்கு கனேடிய அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானத்தை வரவேற்கின்றோம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கனேடிய அரசாங்கத்தால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட புதுப்பித்தல் மீளாய்வின் பிரகாரம் புலிகள் அமைப்பின் எச்சங்கள் சர்வதேச ரீதியில் நிதி திரட்டலிலும் இயங்குகையிலும் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. உலக தமிழ் அமைப்பு தொடர்பாக கனேடிய அரசாங்கத்தால் அளிக்கப்பட்டிருக்கும் விளக்கத்தில் அந்த அமைப்பானது நிதி திரட்டல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் ஊடாக பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு களம் அமைத்து கொடுத்திருக்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த அமைப்புகளால் தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் நிலவுவதன் காரணமாக அவற்றை தடை பட்டியலில் பேணுவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வைத்தியர் அர்ஜுனா விவகாரம் இலங்கையின் சுகாதாரத்துறையில் மட்டுமல்ல அரசியலிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் முக்கிய தமிழ் கட்சிகளில் ஒன்று இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்டம் காணப்போகிறது என்பதால் தமிழில் பிரதான இலக்கு வேட்பாளராக மருத்துவர் ஒருவரை களமிறக்க திட்டமிட்டது. அந்த ஏற்பாடு மருத்துவருக்கும் சம்மதமே. வைத்தியரும் எம்பி கனவில் மிதந்து கொண்டிருந்த போது சாவகச்சேரி மருத்துவமனையில் நடந்த முறைகேடுகள் வைத்தியர் அர்ஜுனாவால் வெளியிடப்பட்டது. நாம் குறிப்பிடப்படும் வைத்தியர் சாவகச்சேரி மருத்துவமனையில் பணியில் இருக்கவில்லை. யாழ் போதனா வைத்தியசாலையில் உயர்ந்த பொறுப்பில் இருந்தார். ஆனால் அவரது பெயரும் சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரத்தில் அடிபட்டது அவரது துரதிர்ஷ்டம்தான். அதன்பின் அவரது யாழ் போதனா வைத்தியசாலையிலேயே மற்றும் ஒரு சிக்கல். அதனை வெளிப்படுத்தியதும் அர்ஜுனா தான். தானா கிருஷ்ணான்னு சொல்லப்படுற அண்ணா ஒரு ஆளுக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடந்த விஷயம் சம்பந்தப்பட்ட ஒரு சுதந்திர ஊடகவியலாளர் தனது நோய் காரணிகளுக்காக முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியால் பார்க்கப்பட்டு அவருடைய சகல ட்ரீட்மெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது மெடிக்கோ-லீகல் இஷ்யூஸ் ஃபுல்லாகவே பார்க்கப்பட்டிருக்கு. டாக்டர் வாசுதேவா ஒரு கன்சல்டன்ட் ஜிஎம்ஓவால் இஸ் அ நைஸ் பர்சன். அதற்கு பிறகு அவர் போதனா வைத்தியசாலைக்கு போய் அங்கே டாக்டர் ரவிராஜ் சாரோட கழிச்சு அவர்கிட்ட பேஷண்ட்டாக இருக்கிறார். அந்த டைமில் அவருக்கு நடந்த விஷயங்கள் நான் ஒன்றுண்டா பார்த்துட்ருக்கேன், கேட்டுட்ருக்கேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் மெடிக்கல் எதிக்ஸ். அதாவது நாங்கள் மெடிக்கல் எதிக்ஸ் என்று சொல்கிறோம் நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணிக்கல, எங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் பேஷண்ட்ஸ்கிட்ட கதைக்க இயலாது. உதாரணத்துக்கு சும்மா எடுப்போம்னு சொன்னால், பக்கத்து வீட்டில் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். பக்கத்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு தம்பி ஒரு ஆள் வந்திருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கும் அவருக்கும் வேலிச்சண்டை. அந்த வேலிச்சண்டையை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் செய்யல நாங்கள் பார்க்க இயலாது. ஸோ அதை நாங்கள் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை சொல்கிறது டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அதை சொல்கிறது பேஷண்ட்ஸ் அபேண்டன்மெண்ட். அதாவது பேஷண்ட்ஸ் அண்ட் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை எப்போ ஒரு டாக்டரோ அல்லது ஒரு வைத்தியசாலை பணிப்பாளரோ நிப்பாட்டினமெல்லாம் உடைக்கினமென்று சொன்னால், அதாவது நாங்கள் இது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் தான், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். நார்தர்ன் ப்ரொவின்ஸ் ஜெஃப்னா இஸ் த பிகஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு நீதானே என்னை பற்றி எழுதியிருக்கிறாய் ஃபேஸ்புக்கில் என்று சொல்லி விரட்டினது, அது சம்மந்தமாக ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. அது சம்மந்தமாக போலீஸில் 2 பக்கமே முறைப்பாடு செய்திருக்கணும். அது ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கு முரணானது. அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்யப்படுமா இருந்தால், ஐ ட்ரஸ்ட் தட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். இது நம்ம யாழ்ப்பாண வைத்தியரை அதிகம் பாதித்து விட்டது. அவரது எம்பி கனவு கலைவதை விடுங்கள். இந்த விவகாரம் அவரது மருத்துவ தொழிலையே காலி பண்ணி விடலாம். மொத்தத்தில் வைத்தியர் அர்ஜுனாவின் வருகை கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய தமிழ் அரசியல் கட்சியின் வருங்கால கனவை கவிழ்த்தே விட்டது.